ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ளோரல் பேட்டர்னில் ஆரி ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் ட்ரேசிங் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டிசைனு. இதை ஃபஸ்ட்டு நான் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சென்டரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அந்த ஃப்ளவரில். ஃபஸ்ட்டு நம்பர் 3 பேர்ல் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஸ்டிச் பண்ணிடுங்க. அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்வியிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நீடில் துலிப் நீடில் நம்பர் 13 யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். 3-4லாம் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போடும்போது நீங்கள் உள்ளே பேர்ல் இருக்கிற உள் சைடு நாட் பண்ணிங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். வெளியில் நாட் பண்ணாமல் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளவருக்கு பெட்டலில் சரி ரெட் கலர் சரியில் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நார்மல் நீடில் 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சில்க் த்ரெட்டு, ரெட் கலர் சில்க் த்ரெட்டு. இப்போ நம்ம கரெக்டாக சென்டரில் இருந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஆரம்பிக்க போகிறோம். எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி பெட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இருக்கிற பெட்டல்னால் கரெக்டாக அதோட டிப்லேருந்து எடுத்து ஆரம்பிங்க. அப்போ தான் ஒர்க்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே குத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணோம். இதில் நம்ம நல்லா நெருக்கமாக போடுங்க ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது. அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் குத்தி நீடில் பக்கத்தில் குத்தி ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க. நம்ம இதுக்கு நம்ம எதுவும் பார்டர் அவுட்லைன்லாம் கொடுக்கல. இந்த ஃப்ளவருக்கு ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 பெட்டலு எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் கரெக்டாக ஷார்ப்னஸும் கரெக்டாக வந்திருக்கு. ஃபில்லிங் நல்லா நெருக்கமாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பஞ்ச் மாதிரி கிடைக்கும். நீட் ஃபினிஷிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நெருக்கமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கிளாத் வெளில தெரியாத அளவு நெருக்கமாக போடுங்க. இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லீஃப் ஒர்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். எல்லோ கலர் சரியில் நம்பர் நீடில் நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணுறேன். டயாஜி தறி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். செயின் ஸ்டிச் போடும்போது நல்லா நெருக்கமாக போடுங்க. இது என்னோடய லாஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது செக் பண்ணலைன்னா இதையும் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் ஐகார்ட்லையும் தரேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்லீவ் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது நெக் டிசைன். நெக் டிசைனில் நம்ம லோடிங்கும் எப்படி பண்ணலான்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கீழே அதுதான் பார்டருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஸ்லீவில் மேலே வர மாதிரி டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஷேப்லாம் போடும்போது கரெக்டாக ஷார்ப்னஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் லீஃப் வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பேட்டர்ன் பக்கத்தில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கும் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது உள்ளே நம்ம சாதி வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அது மேலே லோடிங் பண்ணிட்ட மாதிரி சாதி வச்சு லோடிங் பண்ணுற மாதிரி, அதுக்காக உள்ளே ஒரு சாதி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக அந்த டிப்பு மேலே அந்த லீஃபோட டிப்பு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து நம்ம சாதி லோடிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட்டு திருப்பி மேலே போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷார்ட் ஸ்டிச் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்ராஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், நல்லா நெருக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த எம்போஸ்ட் எஃபெக்ட்டும் நல்லா நீட்டாக கிடைக்கும். அந்த ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த டிப்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு போக போக அந்த க்ராஸும் கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு நல்லா எம்போஸ்ட் எஃபெக்ட் நல்லா சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப் கொண்டுட்டு வந்துடலாம் நீங்கள். இப்போ அவுட்லைன் கொடுக்காம நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷேப் வேறு மாறுறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போயுமே எந்த இது ஒர்க் பண்ணுறதுனாலும் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜர்தோசி எப்பயுமே ஹேண்டில் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ஒரு அளவு ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லீஃப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஜர்தோசியை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக க்ராஸாக வந்திருக்குன்ட்டு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ட் நாட் பண்ணிடலாம். பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற அந்த நம்ம மொட்டு மாதிரி 4 வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் வந்து சாதி தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே சாதி ஸ்டிச் பண்ணும்போது நல்லா நீடில் வந்து 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் நான் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறத. பாருங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன்ட்டு. மேலே வந்து நம்ம பேர்ல் பீட் வந்து நம்பர் 2 பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீட் வர மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சாதி உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக ஆகிடும். பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. ஜஸ்ட்டு நம்ம உள்ளே நல்லா குத்திட்டு ரொட்டேட் பண்ணி எடுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக ஆகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 லீஃப் போட்டிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு லீஃப்க்கு நம்ம அவுட்லைன் மட்டும் போட்டு வச்சுருந்தோம். இப்போ அதுக்குள்ளே வந்து நான் க்ரீன் கலர் சரி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலர் சரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு உள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ண போகிறோம் நல்லா நெருக்கமாக. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன். அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ அதுக்குள்ளே ஃபில்லிங் பண்ண போகிறோம். நல்லா கிட்டக்க ஸ்டிச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளாத் வந்து அந்த க்ரீன் கிளாத் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவு நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் லீஃப் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த பேட்டர்னில் இருக்கிற லீஃப் ஃபுல்லாக இந்த ஒர்க் தான் பண்ண போகிறோம். நீடில் வந்து நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் துளிப்பில். சுத்தமாக அந்த கிளாத் தெரியாத அளவு நல்லா நீட்டாக நெருக்கமாக போட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம எண்ட் நாட் பண்ணிடலாம். இதே மாதிரி மற்றதையும் ஃபில் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழேருந்து ஒரு 3 லைன் வர மாதிரியும் மேலேருந்து ஒரு 3 லைன் வர மாதிரியும் நம்ம வரைஞ்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் ரெட் கலரில் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு பேர்ல் பீடும் சுகர் பீடும் வச்சுட்டு திருப்பியும் அப்படியே ரிவர்ஸில் திருப்பியும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர் ஜரி எடுத்திருக்கேன். எப்பயுமே நீங்கள் ஜரியில் போட்டிங்கன்னா ஒரு ஷைனிங் எஃபெக்ட் நல்லா நீட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ட்ரை பண்ணி பாருங்கள் ஜரியில். இதே மாதிரி கீழே 3ம் மேலே 3ம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு வந்திருக்குன்ட்டு. ஃப்ளவர் பாருங்கள் 3D எஃபெக்டில் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜர்தோசி லீஃபும் நல்லா எம்போஸ்டாக இருக்குது. கீழே லோடிங் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கு ஃபுல் டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஜர்தோசி லீஃப் பாருங்கள் நல்லா எம்போஸ்ட் எஃபெக்டில் கிடச்சிருக்கு. இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.